அடுத்ததாக சென்னையிலிருந்து ஹாரூன் இஸ்மாயில் அப்படிங்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அயோத்தியில் பஜ்ரங் தள அமைப்பினர் தற்காப்பு பயிற்சி என்று முஸ்லீம்கள் போல் வேடமணிந்து தாக்குதல் நடத்துவது போல் ஒத்திகை பார்த்துள்ளார்கள். இது ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் உலாவி கொண்டு வருகிறது. இதற்கு தௌஹீத் ஜமாத்துடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான். காலங்காலமாக அவர்கள் இது போன்ற காரியத்தை செய்து கொண்டே வருகிறார்கள். இந்த இந்துத்துவ அமைப்பினர் முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைப்பதிலே முன்னணியில் இருப்பவர்கள், முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறவர்கள், இஸ்லாத்தை விட்டு முஸ்லீம்களை அப்புறப்படுத்தி அவர்களை தேசிய நீரோட்டம் என்ற பெயரால் மற்ற மத கலாச்சாரங்களோடு அவர்களை கலக்கச் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், முஸ்லீம்களுடைய வாழ்வுரிமையை பறிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயும் ஏராளமான காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறவர்கள் இந்த இந்துத்துவ அமைப்பினர்கள். அதில் ஒரு பிரிவாக இருக்கிற இந்த பஜ்ரங் தள் வழக்கம் போல முஸ்லீம்களுக்கு அவப்பெயரை உண்டாக்க வேண்டும், முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள் என்ற சித்திரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அவர்களுடைய பழைய அஜெண்டாவின் அடிப்படையில், ஏன்னா அவங்க தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறது, தீவிரவாத காரியங்களை தொடர்ச்சியாக நாட்டில் கட்டவிழ்த்து விட்டு வருகிறவர்கள் அவர்கள். தங்கள் மீது அந்த பார்வை விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் மேலே கை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. திருடன் திருடன் என்று கத்திக்கொண்டு ஒரு திருடன் செல்வதை போல முஸ்லீம்கள் மீது ஒரு அவப்பெயரை போட்டாச்சுன்னா நாம தான் இந்த காரியத்தை செய்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியாமல் போய்விடும், மக்கள் மன்றத்திலிருந்து அதை மறைச்சிடலாம் என்பதற்காக வேண்டி தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்து கொண்டு வருகிறாங்க. அந்த வகையில் இப்பொழுது சமீபத்தில் அயோத்தியில் ஒரு தற்காப்பு பயிற்சி முகாம் அப்படின்னு போட்டு அதில் ஆயுதம் தாங்கி துப்பாக்கியை சுட்டு அது மாதிரி பயிற்சி நடத்துகிறாங்க. அதில் ஒரு முஸ்லீம் மாதிரி வேடம் அணிகிறாங்க. முஸ்லீம் மாதிரி வரக்கூடிய ஒருத்தனை எதிர்த்து நின்று ஃபைட் பண்ணி தங்களை காத்துக்கொள்கிற மாதிரியாக ஒரு காட்சியெல்லாம் அரங்கேற்றுறாங்க. அது முகநூல்களில், வாட்ஸ்அப்புகளில், என் தொலைக்காட்சிகளில் கூட அந்த செய்தி பரவலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. இந்த ஆட்சி மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்று கொண்டதில் இருந்து இவர்களுடைய ஆட்டம் அதிகமாகவே இருக்கிறது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. கடந்த 50 ஆண்டுகளாகவே முஸ்லீம்களுக்கு எதிராகவே திட்டம் தீட்டுகிறவர்கள் இவர்கள். முஸ்லீம்களுக்கு எதிராக ஏராளமான பயங்கரவாத காரியங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறவர்கள். பல ஊர்களில் குண்டு வைத்துவிட்டு அப்பாவி மக்களை கொன்று குவித்துவிட்டு, ஏன் தங்கள் சமூகத்தை சார்ந்த இந்து மக்களை கூட முஸ்லீம்கள் மேலே ஒரு பழியை போட முடியும், அவர்களுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்க முடியும் என்று சொன்னால் அதற்காக தங்கள் சமூகத்தை சார்ந்தவர்களை கூட பலியிடுவதற்கு தயங்காதவர்கள் இவர்கள். இதுக்கு எத்தனையோ சான்றுகளை நாம் இந்த ஒரு 10-20 வருட வரலாற்றை எடுத்து பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடியும். குஜராத் கலவரம்லாம் அந்த வகையில் உள்ளது தான். குஜராத் கலவரத்தினுடைய ஆரம்பமாக துவக்கமாக எதை அமைத்தார்கள்? கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திலிருந்து தான் அந்த கலவரத்தை உண்டாக்குகிறார்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அது மக்கள் மத்தியில் அதை நியாயப்படுத்துவதற்காக 3000 முஸ்லீம்களை படுகொலை செய்வதற்கு அவர்கள் திட்டம் தீட்டியிருந்த அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பொழுது மக்கள் தங்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்துவிடக்கூடாது, வெகுஜன மக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு அவப்பெயர் உண்டாகிவிடக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலை கோத்ரா ஸ்டேஷனில் வச்சு அந்த ஊரில் வச்சு எரிச்சாங்க. அது எப்படி எரிக்கிறாங்க? அது உள்ளுக்குள்ள 59 சாமியார்களை எரிக்கிறாங்க. சாமியார்கள், அயோத்திக்கு போயிட்டு வந்த சாமியார்களை அவர்களே பெட்ரோலை ஊற்றி உள்ளே வச்சு கொலை பண்ணிவிட்டு முஸ்லீம்கள் தீ வச்சு எரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டு அதுக்கு பகரமாகத்தான் நாங்கள் பழி வாங்கிறதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சோம், எதிர் நடவடிக்கையாகத்தான் முஸ்லீம்கள் மீது உண்டான கலவரம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு தோற்றத்தை உண்டாக்குனாங்க. இது உண்மையில் முஸ்லீம்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீதிபதி பானர்ஜி அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன் அறிக்கை தந்தது. அவர் ஒன்றும் முஸ்லீம் கிடையாது, அவர் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் தான். ஆனால் நடுநிலையாக ஆய்வு செய்தார், தடயவியல் அடிப்படையில் உண்டான ஆய்வறிக்கைகளை எல்லாம் சமர்ப்பித்தார். வெளியிலிருந்து எல்லாம் உள்ள யாரும் கொண்டு போய் தீ பற்ற வைக்கல, உள்ளுக்குள்ள உள்ளவங்களே தான் தீ பற்ற வச்சிருக்கிறாங்க என்பதற்குரிய சான்றுகளை எல்லாம் அவர் மக்கள் மன்றத்தில், நாடாளுமன்றத்தில் அவர் தன்னுடைய அறிக்கையெல்லாம் சமர்ப்பித்தார். அப்போ இந்த மாதிரி முஸ்லீம்களை கெட்டவர்களாக சித்தரிப்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டே வருகிறார்கள். ஏன் அவங்க தங்களுக்குரிய கோவில்களை இழிவுபடுத்தி இருக்கிறாங்க, மத வழிபாட்டு தலங்களாக இருக்கிற இடங்களை அதை சிதைத்து விட்டு முஸ்லீம்கள் மேலே பழிய போட்டிருக்கிறார்கள். அதே போல தங்கள் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அவங்கள கொலை செய்துவிட்டு முஸ்லீம்கள் மேலே பழிய போட்டிருக்கிறாங்க. தங்களுடைய அமைப்பு அலுவலகங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்திவிட்டு
முஸ்லீம்கள் மேல் பழிய போட்டிருக்கிறாங்க. இதுவெல்லாம் கடந்த காலங்களில் சிலரை முஸ்லீம்கள் தான் செய்தார்கள் என்று மக்கள் மத்தியில் நம்பவும் வைத்திருக்கிறார்கள். அதில் பல விஷயங்களில் முஸ்லீம்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி நியாயமான அதிகாரிகள் அதை துப்பு துலக்கி உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே ஒரு ஏற்பாட்டின் அடிப்படையில், அதே சிந்தனையின் அடிப்படையில் தான் அயோத்தியில் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். இது இப்போ சமீப 2 ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து இவருடைய நடவடிக்கைகள் இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்திருக்கிறது. முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்க, நாடு முழுவதும் இந்த 2-3 ஆண்டு கால இடைவெளியில், பாஜக பொறுப்பேற்றுக் கொண்ட இடைவெளியில் பேசப்பட்ட விவாதிக்கப்பட்ட பொருட்கள் விஷயங்கள் என்ன, மக்கள் மன்றத்தில் ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது என்ன என்று பார்த்தால் இந்த இந்துத்துவ சக்திகளுடைய அநாகரிகமான பேச்சுக்களும் அவசியமற்ற நடவடிக்கைகளும் இதுதான் பிரதானமான பேசப்படுகிற பேசு பொருளாகவே இருந்திருக்கிறது. அகலாக்கு படுகொலை, உத்தரப்பிரதேசத்தில் தாதிரியில் கொல்லப்பட்ட அகலாக்கு படுகொலை பல மாதங்களாக விவாதிக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. அதற்கு அது யாருடைய காரியம்? இவர்களுடைய காரியம்தான். அதே போல நீங்கள் பகவத்கீதையை தேசிய நூலாக அறிவிக்கப் போகிறோம் என்று அவர்கள் உருவாக்கிய சர்ச்சை, அது மாதிரி பாஜகவை ஆதரிக்காதவர்கள் எல்லாம் தப்பான பிறப்பு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்களை எல்லாம் கொச்சைப்படுத்திய அந்த பேச்சு, அது மாதிரி இந்து மக்கள் எல்லாம் அதிகமான குழந்தைகளை பெற்றுக்குங்க அப்படின்னு ஏதோ அவங்கள யாரும் பெற்றுக்க கூடாதுன்னு கட்டாயப்படுத்துகிற மாதிரியும், முஸ்லீம்கள் மட்டுமே குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிற மாதிரியும், அவங்களுடைய சந்ததிகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற மாதிரியுமான ஒரு தோற்றத்தில் அதுக்கு எதிராக பேசப்பட்ட வெறுப்பு பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கொந்தளிப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. என்னுடைய மனைவி இந்த நாட்டில் இருக்கிறதுக்கே அச்சப்படுகிறாள் என்று மனம் திறந்து சொன்ன நடிகர் அமீர்கான், அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவருக்கு எதிராக பேசப்பட்டது. அது ஒரு பெரிய விவாத பொருளாக மாற்றப்பட்டது. அவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. அவருடைய கன்னத்திலே போய் அரைந்து விட்டு வாருங்கள் என்று சொல்லி வன்முறை வெறியாட்டத்தை துவக்கி வைத்தது. அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ஆக்ராவில் இருந்து பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட கர்வா பசி என்ற பெயரால் முஸ்லீம்கள் எல்லாம் இந்து மதத்துக்கு வர்றாங்க என்று அவர்களை ஏமாற்றி ஒரு பொய்யான செய்தியை மக்கள் மத்தியிலே அவர்கள் அவிழ்த்து விட்டது. இப்படி நிறைய செய்திகளை சொல்லலாம். பாஜக பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த RSS இந்துத்துவ இயக்கங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் மிகையாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்காகவெல்லாம் முஸ்லிம்கள் கவலைப்பட போவது கிடையாது. அந்த அடிப்படையில் தான் இதையும் செய்திருக்கிறார்கள். முஸ்லீம்களை பார்த்தீங்களா கெட்டவர்கள், அவங்கள்ட்ட இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற கோணத்தில் இதை கொண்டு வர்றாங்க. கண்டிப்பாக இது மக்கள் மன்றத்திலே கடந்த காலத்தை போல செல்லுபடியாவதற்குரிய வாய்ப்பு கம்மி. நாளுக்கு நாள் மக்கள் உண்மையை விளங்கி கொண்டு வருகிறார்கள். ஆரம்பத்தில் இவர்களை ஆட்சிக்கு தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் கூட ஏதோ நல்லது செய்வார்களோ அப்படின்ற எண்ணம் கொண்டிருந்த மக்கள் கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு போடுகிற ஆட்டத்தை பார்த்த பிறகு மகா அயோக்கியர்கள் இவர்கள், நாட்டுக்கு கேடு விளைவிக்கிறவர்கள், நாட்டை துண்டாடுவதற்காக வேண்டியே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் என்ற உண்மைகளை எல்லாம் விளங்கிக் கொள்கிற வகையிலே தான் இவர்களுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. ஆகையினால் இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சாங்கன்னா செஞ்சு 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 ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த மக்கள் மன்றத்திலையும் அவர்கள் நம்பிக்கை இழந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் செல்லா காசாக தள்ளி போவதற்குரிய வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அடுத்து இந்த செய்தி நம்ம தமிழகத்தில் இருக்கிற ஒரு பிரபலமான ஊடகம் வெளியிடுகிறது. என்ன மாதிரி செய்தி வெளியிடுறாங்க? இந்துக்களை காத்துக்கொள்வதற்காக இந்த மாதிரியான தற்காப்பு பயிற்சி, வார்த்தையிலே விஷத்தை ஏற்றுகிறார்கள். மீடியாக்களும் சேர்ந்து கொண்டு ஜால்ரா அடிக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இவர்கள் செய்கிற அனைத்து காரியங்களுக்கும் தூபம் போடுவதும், அவர்களுக்கு பின்னணியிலே இருந்து கொண்டு ஒரு கருத்து ரீதியான சக்தியாக மக்கள் மன்றத்திலே இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் உடந்தையாக இருப்பவர்கள் யார் என்று கேட்டால், ஒருதலைபட்சமாக சிந்திக்கிற, ஒருதலைபட்சமாக நடக்கிற இந்த மீடியாக்கள் அதனுடைய வரிசையிலே முன்னணியிலே இருக்கிறார்கள். ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் தார்மீக அடிப்படையிலே இவர்கள் தீவிரவாத பயிற்சி எடுக்கிறார்கள் என்று செய்தி சொல்கிற வேளையில் துப்பாக்கி ஏந்தி ஆயுதம் ஏந்தி பயிற்சி எடுப்பதற்கு இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? அதற்கு நாட்டிலே அனுமதி இருக்கிறதா? இவர்கள் என்ன காவல்துறையினரா? இவர்கள் என்ன இராணுவத்துறையா? அது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்களா? இத்தனை பேர் கையில் துப்பாக்கி ஏந்தி நாங்கள் பயிற்சி எடுக்கிறோம் என்று பகிரங்கமாக பயிற்சி எடுக்கிறார்கள். அதை வீடியோவாக பிடித்து மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இதை யாரும் கேட்பதில்லை என்று சொன்னால் என்ன நிலவரம்? இது பச்சையாகவே தீவிரவாதத்தை ஊக்குவிக்குகிற ஒரு பயிற்சியை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தற்காப்பு பயிற்சி அல்ல. தற்காப்பு என்ற பெயரால் தீவிரவாதத்தை உருவாக்குகிற ஒரு பயிற்சி.
இந்த பயிற்சி ஆங்கில ஊடகங்களும் இந்தி ஊடகங்களும் கண்டித்து கொண்டிருக்கிற வேளையில் தமிழகத்திலே இருக்கிற ஊடகம் எப்படி செய்தி சொல்கிறார்கள்? இந்துக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துக்களை எல்லாம் முஸ்லீம்கள் ஏதோ கொல்ல வர்ற மாதிரி, அவங்கள்ட்ட இருந்து தங்களை காத்துக்கிறதுக்காக வேண்டி இவங்க பாடுபடுற மாதிரி. அப்படி எந்த ஊரிலே கொலை செய்தார்கள்? எத்தனை முஸ்லீம்கள் இந்து என்பதற்காக வேண்டி இந்துக்களை கொலை செய்திருக்கிறார்? ஒன்றை காட்ட முடியுமா? இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த நாட்டிலே அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த பயங்கரவாத இந்துத்துவ அமைப்பினர் முஸ்லீமாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி பல நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களை கொத்து கொத்தாக கொலை செய்திருக்கிறார்கள். குஜராத்திலே கொன்றதன் பின்னணி இவர்கள் முஸ்லீமாக இருக்கிறார் என்பது மட்டும்தான் அதற்கான காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. அதனால்தான் கைலியை தூக்கி பார்த்து சுன்னத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்று பரிசோதித்து கொண்டார்கள். ஏன் கொள்கிறார்கள்? தப்பு செய்தான் என்றா, அநியாயக்காரன் என்றா, பழி வாங்குகிறோம் என்றா? ஒண்ணுமே இல்லை. ஹத்னா செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து கொள்கிறார்கள் என்றால் முஸ்லீமாக இருக்கிறானா என்பது மட்டும்தான் அவருடைய பார்வையிலே இருந்திருக்கிறது. மும்பையிலே நடைபெற்ற கலவரத்தில் இப்படித்தான் கொன்றார்கள். முஸ்லீம்களுடைய வீடுகளை மார்க் செய்து வைத்துவிட்டு அங்கே தாக்குதல் நடத்தினார்கள். இதுவெல்லாம் எதை காட்டுகிறது? முஸ்லீம் என்பதற்காக வேண்டி தாக்குதல் நடத்துகிறவர்கள் அவர்கள். ஆனால் எப்படி கதையை சித்திரத்தை உருவாக்குகிறார்கள்? இந்து என்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் தாக்க வருவார்கள், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், நாங்கள் உங்களுக்கு உதவ வருகிறோம் என்று அப்படியே தலைகீழாக பிரச்சனையை திருப்ப பார்க்கிறார்கள். நடுநிலையான இந்து மக்கள் எல்லாம் இதை உணர்ந்து கொண்டுதான் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்களுடைய சூழ்ச்சமத்தை, இவர்களுடைய இந்த உள்ளுக்குள்ளே இவர்கள் போடுகிற இந்த சதி திட்டத்தை விளங்கி கொண்டு மற்ற மக்களுக்கும், குறிப்பாக முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லீம்களும் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்.